ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வழக்கறிஞர்கள் நம்முடன் உடன் இருக்கிறார்கள். நாம் அவர்களிடமே கூட கேட்கலாம். இன்னைக்கு இந்த கோர்ட்டுடைய ஆர்டர்ல எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு? அந்த 21st மார்ச் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த அரெஸ்ட், அந்த 21st மார்ச் அரெஸ்ட் வந்துட்டு தட் வாஸ் இன் தி மைண்ட் ஆஃப் தி கோர்ட். ஏன்னா அது ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எஃப்ஐஆர் போட்டு, அதாவது வழக்கு போட்ட நிலையிலும் கூட 2 ஆண்டுகள் சற்றேறக்குறைய 2 ஆண்டு காலம் அவர் அரசு செய்யப்படல. அதாவது எலெக்ஷனுக்கு சற்று முன்னதாக அரசு செய்யப்பட்டது வந்து ஒரு பெரிய ஒரு கன்சிடரேஷனா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைய தினம் இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு இடைக்கால ஜாமீன் 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Honorable Chief Minister has to surrender on 2nd June of சோ அப்போ கண்டிஷன்ஸ்ல எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல கலந்துக்கிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நோ கண்டிஷன் as of now as we understand there is அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கிடையாது. சோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு क्वेश्चन பண்ணிருந்தாங்க. அவர் வந்து சிஎம்மா தொடருவாரா, அதாவது அவர் சட்டமன்றத்துக்கு போவாரா அப்படின்றத சுத்தி வளைச்ச ஒரு கேள்வியா இருந்துச்சு. சோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லைன்றப்போ அவர் வந்து அசெம்பிளிக்கு போலாம், அவருடைய சிஎம் ஆபீஸ்க்கு போலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது போன்று இதுவரைக்கும் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் இன்றைய தினம் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் வந்து அதாவது ஜாமீன் வந்து இடைக்கால ஜாமீன் வந்து இந்த அதை கடுமையாக அவங்களும் திரும்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. இடைக்கால ஜாமீன் 1ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. 2ஆம் தேதி அவர் வந்து சரண்டர் ஆகணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லிக்குள்ள மட்டுமே அவர் இருக்கணும். ஏன்னா அவர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. இன்னும் நிறைய இடங்கள்ல எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஹிமாச்சல்ல போட்டிடுறாங்க ஆம் ஆத்மி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குன்றதுனால அவர் டெல்லிக்குள்ள மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல வெளியூர்களுக்கு எல்லாம் பயணம் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது மாதிரியான எந்த விதமான கண்டிஷனும் கொடுக்கப்படவில்லை. அவருக்கு வந்துட்டு இடைக்கால ஜாமீன் வந்து 1ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி வந்து அவர் வந்து சரண்டர் ஆகணும். இதுதான் வந்து கடைசியா நீதியரசர்கள் தெரிவித்திருந்தார்கள். சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த வழக்கின் பின்புலம் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து 21ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு சர்டன்லி தட் கிரியேட்ஸ் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஃபார் தி ஜுடிஷியரி. ஏன்னா அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடைக்கால ஜாமீன் வந்துட்டு அவருக்கு கோர்ட் ஏதோ ஒரு வகையில வந்து அதை உணர்ந்துதான் கொடுத்திருப்பதாக கருதுகிறோம். இது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி பல்வேறு, அதாவது திரு கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 100 கோடி ரூபாய் பெற்றார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்ட நிலையில அந்த திரு மணிஷ் சிசோடியா அவர்களுடைய வழக்கில் கூட அவர் அந்த 100 கோடி ரூபாய் பெற்றதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் தான் இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது நிச்சயமா வந்துட்டு இந்த பிஜேபி அரசாங்கத்தால் புனையப்பட்ட அந்த பொய் வழக்குகளுக்கு ஒரு தக்க பதிலடியாக இருக்கும். இது வந்து நிச்சயமா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். இப்போ நீங்க ரொம்ப வருஷமா அப்கோர்ஸ் நீங்க பொலிட்டிக்கல் சைடுல இருக்கக்கூடிய கேசஸ் பாக்குறீங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட். பொலிட்டிக்கலா இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கேஸ்? ஏன்னா ஒரு தலைவர் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கும்போது, ஜெயில இருக்கும் பொழுது பிரச்சாரம் செய்யறதுக்காக, அப்கோர்ஸ் எலெக்ஷன் டைம்ன்றதுனால கேம்பெயின் பண்றதுக்காக பெயில் கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன் இந்தியாவிலேயே. சோ இது எவ்வளவு தூரம் முக்கியமான கேஸ்? வெறும் பொலிட்டிக்கலா மட்டும் பார்க்காம லீகலா இது எவ்வளவு முக்கியமான கேஸ்? இந்த அப்கமிங் கேஸ் நிறைய இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எவ்வளவு உபயோகமான ஒரு கேஸா இருக்கும்? அதாவது பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த வழக்கே வந்து பொலிட்டிக்கலா புனையப்பட்ட வழக்கு தான். அப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை நீங்க எந்த நிலையிலும் இது மாதிரியான ஒரு பொய்யான வழக்கின் மூலமாக சிறையில் அடைத்து விட முடியும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது இது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த, அதாவது இடைக்கால ஜாமீன் என்பது மிக முக்கியமான, அதாவது நம்மளுடைய அரசியல் மட்டுமல்ல நம்ம ஜுடிஷியரி லெவல்லயும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷனாக பார்க்கிறோம் இதை. ஏன்னா நிச்சயமா வந்துட்டு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த நிலையிலும் வந்து பூங்குழலி கேட்டிருப்போம், ஆம் ஆத்மி கட்சியுடைய வழக்கறிஞர் தான் இப்ப நம்ம கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறாரு. இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களும் வந்து கொண்டிருக்குது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.